கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசாவுக்குள் இருக்கிற இஸ்ரேல் இராணுவம் இனி காசாவை விட்டு வெளியே வரப்போவதே இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றும் அகண்ட இஸ்ரேல், அதாவது கிரேட்டர் இஸ்ரேல் பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பது பற்றியும், இதற்கும் இயேசுவின் வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். அநேகர் நினைப்பது போல் இப்போது காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது. இனி இஸ்ரேல் இராணுவம் காசாவை விட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வெளியேறிவிடும் என்பதெல்லாம் ஒருபோதும் நடக்கப் போவதே இல்லை. அங்கிருந்து வெளியேறும் எண்ணத்தில் இஸ்ரேல் காசாவுக்குள் போகவில்லை. ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிப்பதற்காகத்தான் காசாவுக்குள் போகிறோம் என்று இஸ்ரேல் வெளியே கூறினாலும் உண்மை அதுவல்ல. காசா பகுதியை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இஸ்ரேலுடன் இணைத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் காசாவுக்குள் இஸ்ரேல் இராணுவம் நுழைந்தது. இஸ்ரேலுடன் இணைப்பது என்றால் அந்த தீவிரவாத கூட்டத்தையும் யூதர்களுக்கு எதிரான யூத இனத்தையே அழித்துவிட வேண்டும் என ஆசைப்படுகிற அந்த மக்களையும் சேர்த்தா இஸ்ரேலுடன் இணைப்பார்கள்? அப்படி அல்லவே அல்ல. அங்குள்ள மக்களையும் தீவிரவாதிகளையும் வெளியே அனுப்பிவிட்டு அங்கு யூத மக்களை குடியேற்றுவார்கள். அந்த நிலம்தான் இஸ்ரேலுடையதை தவிர அங்குள்ள மக்கள் இஸ்ரேலியர்கள் அல்லவே. அவர்களையும் சேர்த்து இஸ்ரேலுடன் இணைத்துவிட்டு இஸ்ரேலின் குடியுரிமையை கொடுப்பதற்கு இஸ்ரேலின் தலைவர்கள் என்ன அறிவற்றவர்களா? வெளிநாடுகளில் உள்ள யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி சென்று வாழ விரும்பினாலே அவர்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து, நவீன முறைப்படி ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து, அவர்கள் யூதர்கள் தான் என நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இஸ்ரேலின் குடியுரிமை கொடுத்து இஸ்ரேல் அரசாங்கம் எல்லாவித சலுகைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும். இலவசமாகவே எத்தனையோ லட்சத்தில் வீடுகள் எல்லாம் கொடுத்து இஸ்ரேலில் வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் அவர்களுக்கு யூதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதற்கு யூதன்தான் என்று டிஎன்ஏ டெஸ்டில் உறுதியாக வேண்டும். எனவே காசா மேற்கு கரையெல்லாம் அந்த நிலங்கள் மட்டும்தான் இஸ்ரேலுடன் இணைக்கப்படும். அதனால்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா மக்களை நோக்கி, நீங்கள் காசாவை விட்டு வெளியேற விரும்பினால் நீங்கள் வெளியே செல்வதற்கு எல்லை திறந்து விடப்படும் என்று கூறினார். அதுவரை காசா இஸ்ரேலின் முழு இராணுவ கட்டுப்பாட்டில்தான், அடக்குமுறையில்தான் இருக்கும். காசாவில் சிறு பிள்ளைகளுக்கு கூட பள்ளிக்கூட பாடத்திட்டத்திலேயே நீ ஒரு யூதனை கண்டால் அவனை எப்படியெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கற்றுக் கொடுக்கிறார்களாம். அவர்களுடைய பாடத்திட்டத்தின் பிரதானமான கொள்கையே யூதனை கொல்ல வேண்டும் என்பதுதான். குழந்தை பருவத்திலிருந்தே இப்படி சொல்லி வளர்க்கப்படுகிற பிள்ளை எப்படி வளரும் பாருங்கள். இப்படிப்பட்டவர்களை எப்படி இஸ்ரேலுக்குள் விடுவார்கள்? கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என்று இஸ்ரேலின் தலைவர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி நடக்கும்? எந்தெந்த பகுதிகள் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் ஜனத்துக்கு, உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் என எழுதப்பட்டுள்ளது. அதாவது எகிப்தில் ஓடுகிற நைல் நதியிலிருந்து துருக்கியில் ஆரம்பித்து ஓடுகிற ஐபிராத்து நதி வரை உள்ள எல்லா இடங்களையுமே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தார். உடனே ஐயோ, அந்த இடங்களில் உள்ள ஜனங்களை தேவன் துரத்தி விட்டாரா? தேவன் எல்லோருக்கும் தானே தேவன் என சிலர் உலக பிரகாரமாக கேள்விகளை கேட்பார்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் உண்டாக்கிய பூமியின் இடங்களை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய இஷ்டம். அதற்கு தேவனுடைய பார்வையில் அநேக நீதியான நியாயங்கள் இருக்கும். அதை சொன்னாலும் தேவனை அறியாத, ரட்சிக்கப்படாத ஜனங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷங்கள்
வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்து பின் யோசுவா மூலமாக கானான் தேசத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியினராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அந்த சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலும் மிகப்பெரிய ராஜாவாகிய தாவீதும் அவருடைய மகனாகிய சாலமோனும் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகும் இஸ்ரவேல் தேசம் 43 யூத ராஜாக்களால் யாக்கோபின் சந்ததியினரால் ஆளப்பட்டது. தேவன் வாக்கு பண்ணி கொடுத்த அந்த இஸ்ரவேல் தேசம் மிகப்பெரியது. இப்போது இருக்கிற இஸ்ரேல் நாடு மிக மிக சிறியது. தமிழ்நாட்டில் 1/4 நிலத்தை அதைவிடவும் இப்போதுள்ள இஸ்ரேலின் இடம் மிகச்சிறியது. ஆனால் தேவன் கொடுத்திருந்த நிலம் எவ்வளவு பெரியது தெரியுமா? யாத்திராகமம் 23 அதிகாரம் 31 சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு பெரிய தேசத்தை வாக்கு பண்ணி கொடுத்திருந்தார். இந்த வசனத்தில் பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் என்று எழுதப்பட்டவுடன், ஆகா, அப்படி என்றால் இப்போது இருக்கிற பாலஸ்தீனியர்கள் தானே வேதத்தில் பெலிஸ்தியர் எனப்படுபவர்கள், இவர்கள் பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறார்களே என்று திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய்களை யாரும் நம்பிவிடக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் வேறு இனம், அதாவது பெலிஸ்திய இனமே பூமியில் இப்போது கிடையாது. அந்த இனத்தவர்கள் முழுவதும் அழிந்து விட்டார்கள். இப்போது பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது சண்டை போட்ட கோலியாத் என்கிற பெலிஸ்தியனாகிய அந்த பெலிஸ்திய இனத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போது காசாவிலும் மேற்கு கரையிலும் வந்து இஸ்ரேலின் நிலப்பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு தங்களை பாலஸ்தீனியர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் வெறும் 100 வருஷங்களுக்கு முன்பாக ஜோர்டானிலும் எகிப்திலும் லெபனானிலும் துருக்கி போன்ற இஸ்ரேலின் பக்கத்து நாடுகளிலிருந்து நாடோடிகளாக இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆக்கிரமித்த மோவாபிய இனத்தைச் சேர்ந்த அரேபிய இஸ்லாமியர்கள். இவர்கள் யூதர்களை கோபப்படுத்துவதற்காக, உலக வழக்கத்தின்படி சொல்ல வேண்டுமானால் யூதர்களை வெறுப்பேற்றுவதற்காக, யூதர்களின் வரலாற்று எதிரியாகிய பெலிஸ்திய பெயரால் தங்களை தாங்களே பாலஸ்தீனியர் என்று அழைத்து கொண்டார்கள். நாம் பார்த்த வசனத்தில் பெலிஸ்தியரின் சமுத்திரம் என்றால் அது மத்திய தரைக்கடலை குறிக்கும். சிவந்த சமுத்திரம் என்பது செங்கடலை குறிக்கும். அதாவது தேவனால் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரந்த விரிந்த தேசம் என்பது செங்கடல் முதல் மத்திய தரைக்கடல் வரைக்கும், நைல் நதி தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் உள்ள இடங்களாகும். அப்படி என்றால் இப்போது இருக்கிற லெபனான், ஜோர்டான், சிரியா, ஈராக் இந்த நாடுகளின் நிலப்பகுதி முழுவதும், மேலும் எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா, குவைத்து இந்த நாடுகளின் பாதி நிலப்பகுதியும் சேர்ந்தது தான் இஸ்ரேலின் உண்மையான நிலப்பகுதியாக இருந்தது. இப்போது பாருங்கள், யாருடைய நிலத்தை யார் ஆக்கிரமித்தது என்று பாருங்கள். யூதர்கள் யாருடைய நிலத்தையும் ஆக்கிரமிக்கவில்லை. மற்றவர்கள்தான் யூதர்களுடைய தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது புரிகிறதா? தேவன் 1948 தம்முடைய ஜனங்களுக்கு மறுபடியும் அவர்களுடைய தேசத்தை திரும்ப கொடுத்தார். அதன் பிறகு ஏற்கனவே தாம் அவர்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருந்த முழு தேசத்தையும் மீட்டு கொடுத்து கொண்டே வருகிறார். விரைவில் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். 1967 நடந்த இஸ்ரேல் அரபு யுத்தத்தின் போது எகிப்திடமிருந்து காசா பகுதி மற்றும் சீனாய் பகுதியையும், ஜோர்டானிடமிருந்து மேற்கு கரையையும், ஐநா கட்டுப்பாட்டில் இருந்த ஜெருசலேமையும், சிரியாவிடமிருந்து கோலன் ஹைட்ஸ் பகுதியையும் இஸ்ரேல் பிடித்து கொண்டது. 1967 இஸ்ரேல் தான் பிடித்து கொண்ட இடங்களில் இருந்து அரேபியர்களை துரத்திவிட்டு அந்த இடங்களில் யூதர்களை குடியேற்றி வருகிறது. இனியும் இஸ்ரேலின் எல்லைகள் விரிவடைந்து கொண்டேதான் செல்லுமே தவிர குறையாது. தேவன் அதை அனுமதிக்கவும் மாட்டார். இந்த கடைசி நாட்களில் தேவன் மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை உருவாகும்படி செய்தார். இனி அதன் எல்லைகளை ஆதியில் இருந்தது போலவே திருப்பி கொடுப்பார். எனவே பாலஸ்தீன தனிநாடெல்லாம் கனவில் கூட உருவாக வாய்ப்பே கிடையாது. இனி இஸ்ரேலை பிரித்து பங்கு போட தேவன் விடவே மாட்டார். மேற்கு கரையாகிய யூதேயாவையும் சமாரியாவையும் இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான 2வது மசோதாவையும் இஸ்ரேலின் பாராளுமன்றமாகிய நெசட்டில் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது.
இஸ்ரேல் இராணுவம் எந்தெந்த பகுதியில் நுழைந்தாலும் அந்த பகுதியை விட்டு வெளியேறாது. அந்த பகுதியை இஸ்ரேலின் இராணுவ கட்டுப்பாட்டில் ஒரு அமைதி மண்டலமாக, அதாவது இஸ்ரேலின் பகுதியாக அறிவித்து விடுவார்கள். இப்போது சிரியாவில் கூட அப்படித்தான் இஸ்ரேல் இராணுவம் செய்தது. ஏற்கனவே சிரியாவின் கோலன் ஹைட்ஸ் பகுதி 1967 இஸ்ரேலிடம் வந்துவிட்டது. இப்போது சில மாதங்களுக்கு முன்பு சில காரணங்களுக்காக சிரியாவில் உள்ள எர்மோன் மலை வரை இஸ்ரேல் இராணுவம் சென்றது. இப்போது அங்கிருந்து வெளியேற இஸ்ரேல் மறுத்துவிட்டது. அதை அமைதி மண்டலமாக்கி எர்மோன் மலை வரை இஸ்ரேலின் இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. மேலும் லெபனானின் வடக்கு பகுதிக்குள் இஸ்புல்லா தீவிரவாதிகளை அழிப்பதற்காக சென்ற இஸ்ரேல் இராணுவம் தற்போது ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அறிவித்துவிட்டது, எங்களுக்கு லெபனானின் வடக்கு பகுதி வேண்டும், அதை அமைதி மண்டலமாக மாற்ற வேண்டும், அது இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்று கூறிவிட்டார்கள். மேலும் மேற்கு கரை பகுதியாகிய யூதேயா, சமாரியா பகுதிகளிலும் சரி, கிழக்கு ஜெருசலேமின் பகுதியாகிலும் சரி, இஸ்ரேல் அரசாங்கத்தால் குடியமர்த்தப்படுகிற யூதர்கள் யாரென்றால் அவர்கள் மிதமான யூத நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல, மிக தீவிரமான ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள். அதாவது வேதாகமத்தை மட்டுமே படித்து அதன்படி நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடிய மிக தீவிர யூத இனவாதிகள். இப்படிப்பட்டவர்களைத்தான் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த பகுதிகளில் குடியேற்றுகிறது. இவர்களுக்கு பாதுகாப்பாக இஸ்ரேலின் இராணுவத்தினரும் அங்கே நிற்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட யூதர்களுக்கு அங்குள்ள அரேபியர்களை துரத்துவதற்கு இராணுவ உதவியே தேவையில்லை, அவர்களே துரத்தி விடுகிறார்கள். யூதேயாவும் சமாரியாவும் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்தது, இங்கே நாங்கள் மட்டும்தான் இருப்போம் என்று எந்தவித தயவுமின்றி பாலஸ்தீனியர்களை துரத்தி விடுகிறார்கள். இப்படி நான் சந்தோஷமாக கூறவே இல்லை. இயேசு எல்லோருக்காகவும் தான் மரித்தார், எல்லோரையும் தேவன் தான் உண்டாக்கினார். நாமும் எல்லோருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கிறோம். அங்கு நடக்கிற சம்பவங்களை நாம் கூறுகிறோம், அவ்வளவுதான். இனி மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடக்கும். அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். அந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலாக, கிரேட்டர் இஸ்ரேலாக மாறும். அந்த யுத்தம் முடிவதற்குள் இயேசுவும் வந்து விடுவார். நாமும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோம். ஆமென்.